இந்த நிகழ்வு என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்வு. ஒரு படைப்பாளிக்கு தன்னுடைய படைப்பை பற்றி பேசுவதை விட வேறு எது மகிழ்ச்சியை தர முடியும் இல்லையா? அது என்னன்னாலும் சொல்லலாம். படைப்புனா பாராட்டணுங்கிறதெல்லாம் இல்லை. எதை பற்றி வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எழுதுறதுக்கு லாயக்கில்லைன்னு கூட சொல்லட்டும். ஆனால் படிக்கணும் இல்லை, அதை சொல்வதற்கும் படிக்க வேண்டும் இல்லையா? தனிப்பட்ட முறையில் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதில் பரிசு பெற்ற அத்துணை தோழர்களையும் முதலிலேயே வாழ்த்துகிறேன். துரை அறிவழகன், இளவரசி, சந்துரு மாணிக்கவாசகம், மஞ்சுளா, சுபாசினி மற்றும் அன்பு தோழர் பாவல் பாரதி. அறம் கிளையை பொறுத்தவரை எனக்கு பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய பல விஷயங்களில் முதல் விஷயம் இப்படி அரங்கு நிறைந்திருப்பது. இன்னைக்கு இலக்கிய கூட்டத்துக்கு ஒரு 20 பேரை திரட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு நாங்கள்லாம் ஊரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்துருவாருன்னு 6 மணிக்கு கூட்டத்தை போட்டு 7:30 மணிக்கு தொடங்கிக்கிட்டு இருப்போம். இந்த 6 மணிக்கே வந்தவங்க பூரா 7:30 மணிக்கு கிளம்பி போயிடுவாங்க. அவங்கள நிறுத்தி வைக்கிறதுக்கு வேற கஷ்டப்படணும். அப்படிப்பட்ட நிலைமையில் உண்மையிலேயே இப்படி ஒரு அரங்கு நிறைந்த மாநிலம் முழுக்க இருந்து இங்கே வந்து கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது ஒரு அறங்கிளையின் தனிச்சிறப்பு என்று கருதுகிறேன். ஒரு மாநில அமைப்பினுடைய பொருளாளர் இங்கே இருக்கிறார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் இருக்கிறார். அறம் கிளை மாநிலத்திற்கு வழிகாட்டுகிறது என்று சொல்கிறேன். ஏனென்றால் அது இப்போது இல்லை, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் படைப்புகளை கொண்டாடுவோம், படைப்பாளிகளை பேசுவோம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆண்டு முழுவதும் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. எங்கேயுமே சரியாக கூட்டம் நடக்கலை. அப்படி கூட்டம் நடந்தாலும் அதிலெல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் மட்டும்தான் கலந்து கொண்டார்கள். போன படைப்பாளிகள் புத்தகத்தை வாசித்தவர்களே இல்லை. இப்போ என்னை வந்து திருமங்கலத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. திருமங்கலத்தில் இருந்த 20 பேரில் 2 பேர் புத்தகம் படிச்சிருக்கிறாங்க. அந்த வந்திருந்ததே 20 பேர் தான். அப்படிப்பட்ட நிலைமையில் அறம் கிளை ஒரு படைப்பாளியினுடைய 300 புத்தகங்களை வாங்கி அகவெளியின் மூலமாக 300 பேரிடம் படிக்க கொடுத்து அந்த 300 பேரில் ஒரு 250 பேராவது அது பற்றி கருத்துக்களை தெரிவித்து அதை ஒரு புத்தகமாக்கி கையில் கொடுக்குறாங்க படைப்பாளி. இதை விட என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இதை விட எந்த விருதும் பெரிதில்லை ஒரு படைப்பாளியை பொறுத்தவரைக்கும். விருது என்பது ஒரு அடையாளம் அல்லது ஒரு அங்கீகாரம். இப்போது கூட இந்த பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற பிறகு என்னை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் சாகித்ய பால புரஸ்கார் விருதாளர் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த விருது அப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு. ஆனால் உண்மையில் நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர். இதுதான் என்னுடைய பின்னணி. அங்கிருந்து தான் இந்த விருதை வந்து அடைந்திருக்கிறேன். இந்த அமைப்புகள் எல்லாம் இல்லை என்றால் நான் இந்த விருதுக்கு தகுதியானவனாக மாறியிருக்க மாட்டேன். ஆனால் விருது ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட அடையாளம் பெறுவதற்காக பின்பும் பெய்தது மழை என்ற புத்தகம் ஒரு சிறுகதை நூல். இது முதல் அனுபவம் இல்லை. உதயசங்கர் கதைகள். பின்பும் பெய்தது மழை என்ற ஒரு சிறுகதை நூலை வெளியிட்ட என்னுடைய பதிப்பாளர் நூல்வனம் மணிகண்டன். அதை வெளியிட்ட பிறகு அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து சொன்னார், எப்படி தம்பி புத்தகம் போய்கிட்டு இருக்கேன்னு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் மூவ் ஆகலையேன்னு. அவர் சொல்லி முடித்த ஒரு வாரத்தில் அவரே கூப்பிட்டார்.
உங்கள் தாமியக்காச அறம் கிளையிலிருந்து ஒரு 300 பிரதிகள் கேட்டிருக்கிறாங்கண்ணே அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மையில் ஒரு பதிப்பாளருக்கு மட்டும் இல்லை, ஒரு எழுத்தாளருக்கு ஒரே நேரத்தில் 300 பிரதி விற்பனை ஆகிறது என்றால் அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை தருங்கிறது இருக்கு இல்லையா? அந்த பதிப்பாளருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அந்த தைரியத்தில் தான் இப்போ உதயசங்கர் கதைகள்னே மொத்த தொகுப்பு போட்டிருக்காரு. எப்படியும் அண்ணன் புத்தகத்தை வித்துடலாம் அப்படின்னு. ஆனால் இப்போதும் முன்பதிவு திட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பிரதிகளுக்கு முன்பதிவு செய்தது அறம் கிளை தான். அதையும் சொல்லணும். இலக்கியத்திற்காக ஒரு வாசகர் வட்டத்தை, தீவிரமான வாசிப்பு வட்டத்தை உருவாக்கி இருக்கிறது என்றால் அது மாநில அமைப்பிற்கே வழிகாட்டுகிறது. படைப்பாளிகளினுடைய படைப்புகளை வாசிப்பதும் அது பற்றி அவர்களிடமே விமர்சனமாக கருத்துக்களை கொண்டு செல்வதும் என்றால் அதற்கு வழிகாட்டுகிறது அறம் கிளை என்று சொல்லலாம். எப்போவுமே ஒரு 3 ஆண்டுகள் முன்பு தமிழ் சிறுகதைகளுக்கென்று ஒரு இணையதளத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு ஒரு நாள் தற்செயலாக உமர் ஃபாரூக்கிட்ட பேசும்போது அவர் உடனே காரை போட்டுட்டு நேராக சாத்தூருக்கு வந்துட்டார். நான் தொலைபேசியில் தான் பேசியிருக்கிறேன். உடனே சாத்தூருக்கு வர சொல்லி ஒரு ரூம் போட்டு யோசிக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அப்படி ரூம் போட்டு எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து யாரையெல்லாம் அந்த இணையதளத்திற்குள் நாம் கொண்டு வரலாம் என்பதை குறித்து அங்கேயே உட்கார்ந்து எழுதி அதை அடுத்த 3 மாதத்திற்குள் சிறுகதைகள் தமிழ் சிறுகதைகள்.com என்கிற ஒரு இணையதளத்தை உருவாக்கி இன்றைக்கும் அதில் ஆயிரக்கணக்கான கதைகள் அதில் இருக்கின்றன. அதை செய்தவர் சொல்லுவோம் இல்லையா, நம்ம செயல் ஒன்றுதான் சிறந்த சொல் என்று சொல்லுவோம்ல, அதற்கு உதாரணம் என்றால் அவர்தான். அதே மாதிரி ஒரு பத்திரிகை தொடங்க வேண்டும். எனக்கு சிறுகதை மீது ஒரு தீராத காதல் உண்டு. இருப்பதிலேயே மிகவும் சவாலான ஒரு வடிவம் என்றால் அது சிறுகதை என்று நான் இப்போதும் நம்புகிறேன். அதனால் சிறுகதைகளுக்கென்றே ஒரு பத்திரிகை தொடங்க வேண்டும். அதில் சிறுகதை அல்லாத வேறு எந்த படைப்பையும் அதில் போட வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு யோசனை. அந்த யோசனையை பகிர்ந்த போது உடனே அதை நிறைவேற்றியது மட்டுமல்ல, தொடங்குவதற்கு முன்னாடியே நம்ம எழுத்தாளர் இல்லையா, நம்ம சில கண்டிஷன் போடுவோம். எழுதுறவங்களுக்கெல்லாம் ரூபா கொடுக்கணும், பத்திரிக்கை நடத்துகிறதே கஷ்டம், இதில் எழுதுகிறவனுக்கு ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற கண்டிஷனோடு தான் அந்த சிறுகதை காலாண்டிதழை தொடங்கி 3 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது, நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகள் தமிழ் சிறுகதை பத்திரிகை வரலாற்றிலும் சரி, சிறுகதை வரலாற்றிலும் சரி, சிறுகதைகளுக்கு மட்டுமான இதழ் தொடர்ந்து எதுவும் வரவில்லை. ஏதாவது ஒரு இஷ்யூ போட்டிருப்பாங்க. PS ராமையாவின் காலத்தில் வந்த மணிக்கொடி அதிகமான சிறுகதைகளை கொண்ட இதழாக வந்தது. ஆனால் முழுக்க சிறுகதைகளுக்கு மட்டுமான இதழ் என்றால் அது நம்முடைய சிறுகதை காலாண்டிதழ் தான். அப்படி அந்த காலாண்டிதழ் வந்ததினுடைய விளைவு இருக்கு இல்லையா, திடீர்னு பார்த்தா எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, அவ்வளவு புதிய சிறுகதை எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள், குறிப்பாக பெண்கள். நான் அறிந்தவரை என்னுடைய கவனத்திலிருந்து விடுபட்ட பெயர்களும் கூட இருக்கலாம். அராஃபத் உமர், இறைமொழி, பரமேஸ்வரி, ஜி ஹேமலதா, சரிதா ஜோ, அமுதா செல்வி, அமுதா, ஷர்மிளா, பிரியா ஜெயகாந்த், இளவரசி, இன்னும் ஏராளமான எழுத்தாளர்கள். இது பூரா பெண்கள். இவங்களாம் இவ்வளவு காலம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் சிறுகதை காலாண்டிதழில் இவர்களுடைய பங்களிப்பு என்பது இன்றைக்கும் பெரிய அளவிற்கு பேசப்படக்கூடிய பங்களிப்பு. இன்றைக்கு அமுதா செல்வியினுடைய பசி கொண்ட இரவு
என்ற சிறுகதை தொகுப்பு பரவலாக வாசிக்கப்பட்டு, ஏனென்றால் அந்த தொகுப்பு முழுவதும் இருக்கக்கூடிய கதைகள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வாழ்க்கையின் அவலத்தில் மூழ்கி கிடக்கிற பெண்களை பற்றிய கதைகள். அது மாதிரியான கதைகளை ஜி. நாகராஜன் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில எழுத்தாளர்கள் எழுதியிருப்பார்கள். ஆனால் முழுக்க முழுக்க அப்படி ஒரு தொகுப்பை மதுரையை சார்ந்த ஆசிரியர் அமுதாசக்தி எழுதியிருக்கிறார். அப்படி புதிய எழுத்தாளர்களை உருவாக்குகிற களமாகவும் அறம் கிளை இருக்கிறது என்று நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்பன விஷயம் எனக்கு உள்ள நுழைஞ்ச உடனே இருந்த ஆச்சரியம், குழந்தைகளினுடைய ஓவியங்களும் கைவினை பொருட்கள். முகில் அறம் கிளையினுடைய சிறார் குழு, இந்த குழு தொடங்கிய காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அதனுடைய செயல்பாடுகளை நான் கவனித்து கொண்டே வருகிறேன். பொதுவாக குழந்தைகள் என்றால், இங்கே நடந்த நிகழ்வு உட்பட சொல்றேன், பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய குழந்தை தனியாக பாட வேண்டும், தன்னுடைய குழந்தை தனியாக பேச வேண்டும், தன்னுடைய குழந்தையை முன்னிறுத்துவது மட்டும்தான் பொதுவாக பெற்றோர்களினுடைய எண்ணமாக இருக்கும். குழந்தைகள் அப்படி நினைக்கிறது இல்லை. ஆனால் இங்கே ஒரு சேர்ந்திசை நிகழ்ந்தது, ரொம்ப முக்கியமானது, நம் சமூகத்திற்கு தேவையான ஒன்றை. ஏன்னா சேர்ந்திசை என்பது சாதாரணமானது இல்லை. எல்லாருடைய குரல் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ற நீங்கள் இணைவது என்பது சமூகத்தினுடைய எல்லா தரப்பு மக்களுடன் நீங்கள் இணைந்து செயல்படுவதற்கு ஒப்பானது. இதை நாம் குழந்தைகளிடம் கற்பித்திருக்கிறோம். இதுதான் முக்கியம். நான் குழந்தைகளுக்கு எழுதும் போதும் சரி, வழக்கமான நாட்டார் கதைகளை சொல்லும்போது, ஒரு அதிசய மோதிரம் கிடைத்தது, அந்த மோதிரத்தை தேய்ச்ச உடனே ஒரு தேவதை வந்தாள் அல்லது ஒரு பூதம் வந்தாள், அவள் கேட்டதெல்லாம் கொடுப்பாள், எனக்கு அது வேண்டும் என்று கேட்டேன், இப்படி தான் சொல்லுவாங்க. இது வழக்கமான நாட்டார் கதைகள் அல்லது பழைய கதைகள். நான் ஒரு கதை எழுதினேன். இதை தேய்த்தவுடன் அவன் கேட்குறான், எனக்கு வீடு வேணும்னு கேட்குறான். வீடு வரல. எனக்கு பணம் வேண்டும், எனக்கு உணவு வேண்டும் என்று கேட்குறான். எதுவும் வரல. அப்போ அவனுடைய மனைவி சொல்கிறான், ஊருக்கு மழை வேண்டும் என்று கேளுங்கள்ங்கிறான். அவன் ஊருக்கு மழை வேண்டும் என்று கேட்கிறான். மழை பெய்கிறது. ஊர் நல்லா இருந்தால் நாம நல்லா இருக்கலாம். இதை எப்படி குழந்தைகள்கிட்ட சொல்றது? நவீன தமிழ் சிறார் இலக்கியம் என்பது வழக்கமான பாதையில் செல்லக்கூடியது அல்ல என்று சொல்வதற்காகத்தான் அந்த கதையை சொல்கிறேன். உண்மையிலேயே நான் உண்மையிலே ரொம்ப ஆவலுடன் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அவருடைய உரையை கேட்பதற்கு மிக ஆவலாக இருக்கிறேன். எனக்கு இந்த பால சாகித்ய புரஸ்கார விருதை வாங்கி கொடுத்தது அவர்தான். அவர் நேரடியாக தேர்வு குழுவில் எல்லாம் இல்லை, அப்படி எதுவும் தப்பா நினைச்சாங்க. ஏதோ இவர் போய் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாருன்னு. அவர் கீழடியை கண்டுபிடித்திருக்காவிட்டால் அல்லது கீழடியில் கண்டுபிடித்த விஷயங்களை பொது வெளியில் சொல்லி இருக்காவிட்டால், ரோமிலா தாப்பர் போன்ற ஆய்வாளர்களே கூட இந்தியாவின் வரலாற்றை திருத்தி எழுத வேண்டும் என்று சொல்லி இருக்க மாட்டார்கள். இன்று வரை இந்த வரலாறு என்பது வடக்கில் இருந்து மட்டும்தான் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தகர்த்து எறிந்தவர் என்றால் அது அமர்நாத் ராமகிருஷ்ணன். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு நம்ம பாட்டு படிக்கும் போதெல்லாம் நான் கூட ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. ஐயா என்ன இவங்க என்ன ரேடியா, அதாவது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்லும் போதெல்லாம் நாங்கள் கிண்டல் பண்ணியிருக்கிறோம். முன் தோன்றிய மூத்த குரங்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே மூத்த குரங்கு நம்ம குரங்கு தான். இன்றைக்கு அதை நிரூபித்திருக்கிறது. தொல்லியலும் சரி, வரலாறும் சரி, இலக்கியமும் இணைகிற புள்ளி. அதுதான் உண்மையை கொண்டு வரக்கூடியது.
கீழடியில் 9வது கட்ட அகழாய்வு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 10 ஆரம்பிச்சிருக்கோம். 10 இன்னும் கொடுக்கல. இதுவரையில் தமிழர்களினுடைய சமூக நிலைமை என்பது எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது மட்டுமல்ல, நம்மை பீடித்திருக்கக்கூடிய இந்த சாதி மதம் என்ற இத்தனை பேய்கள் அப்படின்னு சொல்லாமா? என்னன்னா ஒரு பேய்க்கு ஒரு வேளை கஷ்டமாகி போயிடும் இல்லையா? அப்படி கூட சொல்ல வேண்டியதில்லை. இவைகள் எல்லாவற்றுக்கும் இல்லாத ஒரு சமூகமாக, இவையெல்லாம் இல்லாத ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் வாழ்ந்திருக்கிறது என்பதை உரத்து சொன்னவர் அமர்நாத். அதை மக்களிடம் கொண்டு சென்றதில் சு. வெங்கடேசனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஆனால் அதை உரத்து மக்கள் வெளியில் சொன்னதனால் நான் என்ன நினைச்சேன்னா, கீழடியை குழந்தைகளிடம் கொண்டு செல்ல வேண்டும், குழந்தைகளிடம் கீழடி பற்றி சொல்ல வேண்டும், தமிழர்களினுடைய தொன்மை குறித்து, தொல்தமிழர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன். அப்போதான் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அதற்காக உட்கார்ந்து மீண்டும் மீண்டும் எழுதி அந்த புத்தகத்தை 2 வருஷம் கழித்து தான் புத்தகத்தை கொண்டு வந்தார் நம்முடைய பதிப்பாளர். கொண்டு வந்த பிறகு அதை அவருக்குத்தான் நான் சமர்ப்பணம் செய்தேன். ஏனென்றால் அவரின்றி இந்த புத்தகம் இல்லை. அவர் சொல்லாமல், ஏன்னா அங்கிருந்து தான் ஏராளமான தரவுகளை நான் எடுத்திருக்கிறேன். ஆர். பாலகிருஷ்ணனுடைய சிந்துவெளி நாகரிகம் குறித்த அவருடைய உரையும் சரி, சிந்துவெளி நாகரிகத்தில் திராவிட பண்பாட்டின் அடித்தளம் என்ற நூலாக இருந்தாலும் சரி, இவற்றிலிருந்தெல்லாம் ஏராளமான தகவல்களை திரட்டி இருக்கிறேன். அந்த தகவல்களினுடைய அடிப்படையில் தான் அந்த புத்தகத்தை எழுதி அதை அவருக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். இப்போ சொல்லுங்க, அதை வாங்கி கொடுத்தது அவர் தானே? அப்படிப்பட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய எந்த உரையாக இருந்தாலும் நான் விரும்பி கேட்பேன். ஏனென்றால் வரலாற்றையும் தொல்லியலையும் இலக்கியத்தையும் ஒன்றிணைக்கிற அல்லது உண்மையை உரத்து பேசுகிற ஒரு மிக முக்கியமான புள்ளி. ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு தெரியும் என்ன மாதிரியான சமூக சூழல் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். இந்த சமூக சூழலில் நாம் எப்படி எந்த அளவிற்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதும் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட காலத்தில் கட்டுக்கதைகள் என்றுதான் யுவால் நோவா ஹராரி சொல்றார். சேப்பியன்ஸனுடைய புத்தகத்தில் சொல்லும்போது, ஹோமோசேப்பியன்ஸ் மட்டும்தான் கட்டுக்கதைகளை நம்புகிறவர்கள் என்று சொல்கிறார். புதுமைப்பித்தன் புனைவு என்பதே அல்லது கதை என்பது உண்மையின் மீது கட்டப்பட்ட புழுகு அப்படின்றார். புழுகு பொய்ன்னு கூட சொல்லலாம். நாம் கொஞ்சம் இலக்கியவாதி இல்லையா, அதனால் கொஞ்சம் புனைவுன்னு கொஞ்சம் நல்ல வார்த்தையாக சொல்லிக்கிறோம். ஆனால் உண்மையிலே அது கற்பனை, பொய், புனைவு இதெல்லாம் இணைந்தது தான். இப்போ உண்மை என்பது அதற்குள் கொஞ்சம் இருக்கு. ஆனால் எல்லா இலக்கியங்களும் உண்மை இல்லை. சங்க பாடல்களிலேயே எல்லா விதமான கட்டுக்கதைகளும் உருவாக தொடங்கிவிட்டது. முரஞ்சியூர் முடிநாகராயர் என்கிற ஒரு புலவர் பெருஞ்சேரன் உதியலாளன் என்கிற மன்னனை பற்றி சொல்லும்போது, மகாபாரத குருச்சேத்திர யுத்தம் அவனுடைய நாட்டில் நடந்ததாகவும், அந்த குருச்சேத்திர யுத்தத்தில் கலந்து கொண்ட கௌரவ பாண்டவ படைகள் அனைவருக்கும் அவன் பெருஞ்சோறு படைத்ததாகவும் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். படித்த உடனே நம்ம சரிதானே அப்படின்னு தோணும். கொஞ்சம் உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, மகாபாரத யுத்தத்தில் 18 அக்ரோனி படைகள் கலந்து கொண்டன. ஒரு அக்ரோனி படை என்பது குதிரைகள் மட்டும் 21,870, யானைகள் 21,870, காலாட்கள் 65,000 சில்லற, தேர்ப்படை, இப்படி இதெல்லாம் இணைந்து தான் ஒரு அக்ரோனி.
18 அக்ரோனிகள். அப்போ எத்தனை லட்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை லட்சம் பேருக்கு சோறு போடுறதில்ல. இது எல்லாம் தனியாக போகாது இல்லையா? யானைக்கு 2 பேர் வேணுமா, குதிரைக்கு 2 பேர் வேணுமா? இத்தனை ஒரு 50 லட்சம் பேருக்கு துணி துவைச்சு போட, ஆயுதங்களை தயார் பண்ண, சமையல் பண்ணி போடன்னு பார்த்தா அவங்க ஒரு 50 லட்சம் இருப்பாங்களா? கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு உணவு படைத்ததாக ஒரு புலவர் புழுகி இருக்கிறார். புழுகு தானே? அது நடந்ததா இல்லையாங்கிறது அடுத்த கட்டம். இது இங்கே தான் நடந்ததாங்கிறதெல்லாம் அடுத்தது. சொல்லும்போது நம்புகிற மாதிரி சொல்லணும் இல்லையா? புழுகி இருக்கிறார். அப்போ இலக்கியத்தில் சொல்வதெல்லாம் உண்மை இல்லை. இப்போ எப்போ அது உண்மையாக மாறுதுன்னா, அதற்குள் வரலாறும் அறிவியலும் தொல்லியலும் சேரும்போது, இவையெல்லாம் இணையும் போது இலக்கியத்திற்குள் இருக்கக்கூடிய உண்மையை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இலக்கியம் முழுவதுமே ஏன்னா எதற்காக இதை கவனமாக நாம் எச்சரிக்கையாகவும் பார்க்க வேண்டியது இருக்கிறது என்றால், புராண இதிகாசங்களெல்லாம் வரலாறு என்று சொல்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். அதனால தான் இதை சொல்கிறேன். ஆனால் இதே நேரத்தில் நீலகேசி என்கிற ஒரு பெண், பூதிகன் என்கிற ஒரு வைதீகன் நடத்துகிற வேத பாடசாலையில் போய் அந்த நீலகேசி முனிச்சந்திரர் என்கிற ஒரு சமண முனிவரிடம் சமணத்தை கற்றவர். ஒரு காலத்தில் வாதம் பண்ணி ஜெயிச்சாச்சுன்னா அவர்களுடைய சமயம் உயர்ந்ததாகவும் எதிராளியினுடைய சமயம் தாழ்ந்ததாகவும் கருதப்படுகிறது, அல்லது வெற்றி பெற்றதாக கருதப்படுகிற ஒரு காலம் இருந்தது. அப்படி வாதங்களை செய்து வெற்றி பெறுகிறாள் நீலகேசி. தொடர்ந்து எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய வைதீக சமயம் சார்ந்தது மட்டுமல்ல, பௌத்தம் எல்லாவற்றையும், ஏன்னா இவர் சமணத்தை சார்ந்தவர்கள். அப்படி ஒரு வைதீகனிடம் போய் நீங்கள் இங்கே என்ன சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர் சொல்றாரு, என்றும் இருக்கக்கூடிய நிரந்தரமாக நித்தியமாக இருக்கக்கூடிய வேதங்களை நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. இதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம கேள்வி கேட்கறது இல்லை, அப்படித்தானோ அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனால் நீலகேசி அவர் பாடலாவே என்ன சொல்கிறாள் என்றால், யாருக்கும் தெரியாமல் வீட்டு முற்றத்தில் ஒருவன் மலம் இருந்து விட்டு போய்விட்டால், இந்த வார்த்தை அப்படி இருக்கு, மலம் இருந்து விட்டு போய்விட்டால் அந்த மலம் எப்படி வந்தது, அதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் என்று சொல்வோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். புரியுதா புரியலையா? என்ன ஒண்ணுமே ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லையே. யாருக்கும் தெரியலைங்கிறதுனாலே அதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த வைதீகன் அந்த இடத்தில் தோற்று போகிறார். நீலகேசி அவனை வெற்றி பெற்று விட்டாள் என்று சங்க பாடல்ல இருக்கு. இதுவும் பாடல்கள் தான், சங்க பாடல்கள் தான். அப்ப நாம வாசிக்கும் போது, ஒரு பிரதியை வாசிக்கும் போது, அல்லது ஒரு புனைவாக இருந்தாலும் சரி, அல்லது புராண இதிகாசங்களாக இருந்தாலும் சரி, நாம் அதில் எது உண்மை, அந்த உண்மைக்கு ஆதாரமாக இருப்பது என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது. கலை என்பது இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அடிப்படை அதுதானே. ஏன் மற்ற எல்லா துறைகளுக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை கலைக்கு இருக்கிறது என்றால், கலை மனதை மயக்கக்கூடியது. கலை மனதை மயக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனால், உங்கள் மனதை வெற்றி கொள்ளக்கூடியது என்றால் அது கலை. மற்ற துறைகள் எல்லாம் அறிவில் வேலை செய்யும் பொழுது கலை மட்டுமே மனதில் வேலை செய்கிறது. அதனால தான் மற்றவற்றுக்கும் கலைக்குமான ஒரு மேஜிக் இருக்கு, மாயம். இந்த மாயாஜாலம் தான் இது கலை இலக்கிய பிரதிகள் அத்தனை பிரதிகளிலும் இருக்கக்கூடியது. அது புராணங்களாக இருந்தாலும் சரி, இதிகாசங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய நவீன இலக்கியமாக இருந்தாலும் சரி,
எல்லாவற்றிற்குள்ளும் செயல்படுவது அந்த மாயாஜாலம் தான். இந்த மாயாஜாலம் தான் உண்மையை பொய்யை உண்மை போல சொல்கிறது. என்னுடைய கதைகளை நான் எழுத தொடங்கும் போது மிகப்பெரிய எழுத்தாளர், இப்போதும் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர், நான் எழுதிய ஒரு கதையை வாசித்து விட்டு என்ன சொன்னார் என்றால், நேராக பார்க்குறோம், என்னை பார்த்த உடனே ஆள் வேற பார்த்தா ஒரு மாதிரியாக வேற இருக்கனா, என்னை பார்த்த உடனே ஐயோ பாவம்னாரு. என்கிட்ட என்ன பாவம் தெரியல, என்னை உங்கள் ஊரில் பஸ்ஸே வராதாங்க, உங்கள் ஊரில் வந்து காட்டு வழி தான் இருக்கா அப்படின்னாரு. இதெல்லாம் அந்த கதையில் இருக்கு. அந்த காட்டு வழியே ஒரு குறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக புலம்பெயர்ந்து ஒரு கழுதையை ஓட்டி கொண்டு ஒரு கிழவனை கூட்டிக் கொண்டு அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு காட்டு வழியே போகிறார். போய் இன்னொரு ஊருக்கு போகிறாரு. போகிற வழியில் அந்த வயதானவர் இறந்து விடுகிறார். அவரை அங்கேயே புதைச்சிட்டு இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு போவாங்கங்கிற மாதிரி ஒரு கதை. அதை படிச்சுட்டு ஒரு எழுத்தாளரே கேட்குறாரு, உங்கள் ஊரில் இல்லையா அதெல்லாம் இல்லையான்னு கேட்டார். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே நம்புகிறாங்கடா, யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இத்தனைக்கும் கோவில்பட்டி ஒரு சிறிய நகரம். ஏற்கனவே என்னை அறிமுகப்படுத்தும் போது அது உண்மையிலே எழுத்தாளர்களினுடைய நகரம். இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் இந்தியாவிலேயே ஒரு விசித்திரமான நகரம் அந்த நகரம். 7 பேர் சாகித்ய அகாடமி வாங்கின ஊர் வேறு எந்த ஊராவது இருக்கா இந்தியாவில்? ஒரே ஊரில் 7 பேர் சாகித்ய அகாடமி, அது கோவில்பட்டி தான். இன்னமும் வாங்க வேண்டிய ஆட்கள் வரிசை கட்டியிருக்காங்க, அது வேற. என்ன அவங்க பூரா எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நகரம் ஒரு எழுத்தாளர் கேட்கிறார் என்றால் வாசிக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன நம்புகிறார்கள் என்றால் எழுத்தாளன் எழுதுவதெல்லாம் உண்மை என்று நம்புகிறார்கள். நீங்கள் கலையை கலையாக மட்டும்தான் பார்க்கணும். அதனால தான் இன்னைக்கு விஜய் வந்து கட்சி தொடங்குகிறார் இல்லையா? ஏன்னா உண்மையை நம்புகிறோம். ஏன்னா விஜயனுடைய பிம்பத்தை உண்மை என்று நம்புகிறோம் இல்லையா? இது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். நாம் கலையை கலையாக மட்டும் பார்க்க வேண்டும். அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை உண்மையிலேயே இந்த கட்டுரைகளை பற்றி மட்டும் சில வார்த்தைகளை பேசி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த என்னுடைய கதைகளை குறித்து எழுதிய கட்டுரைகள் உண்மையில் ரொம்ப சிறப்பு. அத்தனை கட்டுரையும் நான் கையில் வச்சிருக்கிறேன், பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா கட்டுரைகளையும் வாசித்து விட்டேன். மிக சிறப்பான ஒரு கட்டுரை ஒரு மூத்த எழுத்தாளர் துரை அறிவழகன் அவர்களுடைய கட்டுரை, வெளிப்புற்ற காட்டின் இதய ஒளி என்கிற அந்த கட்டுரையினுடைய தலைப்பே ஒரு புதிய, வாசிக்கும் போதே ஒரு புதிய திறப்பை சொல்லக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமாக அந்த கட்டுரையில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்று நினைக்கிறேன் என்றால் என்னுடைய கதைகளை பற்றி விமர்சனமும் இருந்தது. அதுதான் முக்கியம். ஒரு எழுத்தாளனை வெறும் பாராட்டுவது மட்டுமல்ல, அவருடைய கதைகள் குறித்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, விமர்சனங்கள் அதையும் அவர் பதிவு செய்திருந்தார். உண்மையிலேயே மணிமாறன் வந்து அதனால தான் அந்த கட்டுரையை தேர்ந்தெடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். மிக சிறந்த கட்டுரை அந்த கட்டுரை. துண்டிக்கப்பட்ட தலையில் சூடிய ரோஜா மலர் தொகுப்பை 6 மாத காலத்தில் எழுதினேன். இதுவரைக்கும் வந்து ஒரு 80 கதையை வந்து நான் வந்து 40 வருஷமாக எழுதியிருப்பேன்னா 6 மாதத்தில் 20 கதை எழுதினேன். அந்த 20 கதைகள் தான் துண்டிக்கப்பட்ட தலையில் சூடிய ரோஜா மலர் என்ற தொகுப்பு. அந்த தொகுப்பு திட்டமிட்டு எழுதினது தான். எந்த ஒரு கதையும் இன்னொரு கதையைப் போல இருக்கக்கூடாது என்று திட்டமிட்டு எழுதினது. நீங்கள் இலக்கியத்தை வாசித்தவர்களாக இருந்தால் போஸ்ட் மாடர்னிசம் குறித்து தெரிந்திருக்கும். அதுவும் குறிப்பாக நவீன இலக்கியத்தை வாசித்திருந்தால். பின்னவீனத்துவம் மற்ற எல்லா துறைகளுக்குள்ளும் எதிர்மறையாக வேலை செய்தாலும் இலக்கியத்திற்குள் நேர்மறையாக வேலை செய்திருக்கிறேன். நான் நவீனத்துவத்தையும் சமூக சிந்தனை அல்லது முற்போக்கு சிந்தனைகளையும் ஒன்றிணைக்கிற ஒரு பணியை இலக்கியம் நம்ம இலக்கியம் செய்யணும்னு நினைக்கிறேன். வழக்கமாக சொல்லக்கூடிய
யதார்த்தவாத நேர்கோட்டு கதைகளையே சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். அதனால் புதிய புதிய வடிவங்களை தேடி கண்டடைகிறேன். அதற்காக அதை ஒரு வாசகர்கள் கண்டுபிடிக்கும் போது ஏற்படுகிற ஆனந்தம் இருக்கு இல்லையா, நம்ம என்ன நினைச்சு எழுதுனோமோ அதை கரெக்டாக அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரு இது கிடைக்கும் இல்லையா, மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை உண்மையிலேயே தோழர் இளவரசியினுடைய கட்டுரை, அதற்கு பின்பு சந்துரு மாணிக்க வாசகம் அவர்களுடைய கட்டுரை, மஞ்சுளா அவர்களுடைய கட்டுரை, ஒரு விளக்கும் இரண்டு கண்களும் தொகுப்பை குறித்து சந்துரு மாணிக்க வாசகம் எழுதியிருந்தார். மன்டோவினுடைய கதைகளை வாசித்தவுடன் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பில் நான் எழுதிய கதைகள் தான் அந்த ஒரு விளக்கும் இரண்டு கண்களும் என்ற மத பிரிவினை காலத்தில் எப்படிப்பட்ட துயரங்களை மக்கள் எதிர்கொண்டார்கள் என்பதை மன்டோ அளவிற்கு ஆசியாவிலேயே சொன்னவர்கள் யாருமே இல்லை. ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், தலை சிறந்த எழுத்தாளர் மன்டோ. அதை படித்தவுடன் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பில் இன்றைய காலத்தை பேரடியாக வைத்து எழுதப்பட்ட தொகுப்பு தான் அந்த தொகுப்பு. அந்த தொகுப்பை குறித்து மிக அழகாக எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சுபாஷினி எழுதிய குறுங்கதைகளை பற்றிய தொகுப்பு. இப்போ கூட எங்கிட்ட அந்த பரிசு வாங்கும்போது சொன்னாங்க, சுபாஷினி தானே எழுதுனது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னாங்க. ஏனென்றால் குறுங்கதைகள் என்பது ஒரு புதிய வடிவம், இன்னும் தமிழ் இலக்கியத்தில் பெரிய அளவிற்கு பரவலாக படைக்கப்படாத ஒரு புதிய வடிவம். அது கவிதைக்கும் உண்மையாகவே நாம் எழுதக்கூடிய சிறுகதைக்கும் இடையிலான ரொம்ப செறிவான ஒரு வடிவம். அந்த வடிவம் கவிதையினுடைய அவதானத்தை கோருகிறது, சிறுகதையினுடைய கற்பனையை கோருகிறது. இது இரண்டையும் ஒரே சிமிழில் அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு வடிவம். உலகத்திலேயே மிகச்சிறிய ஒரு குறுங்கதை, அந்த குறுங்கதையை 6 வார்த்தையில் ஒரு குறுங்கதை, அதுதான் இன்று வரை மிகச்சிறந்த குறுங்கதையாக இணையத்திலே இருக்கு. என்ன கதை என்றால், சைல்டு பேபி ஷூஸ் ஃபார் சேல் நாட் ஓன். குழந்தையினுடைய காலணி விற்பனைக்கு இதுவரை அணியப்படாதது. நீங்கள் கொஞ்சம் அப்படியே அந்த கதைக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்கன்னா, எங்கெல்லாம் குழந்தைகள் பாலஸ்தீனமாக இருக்கலாம், எங்கெல்லாம் குழந்தைகள் இறந்து விடுகிறார்களோ, எங்கெல்லாம் காலணிகள் குவிந்து கிடக்கிறதோ, இன்னும் பிறக்காத குழந்தையாக கூட இருக்கலாம், எல்லாவற்றுக்குள்ளும் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு கதை தான் குறுங்கதை. இந்த வடிவத்தை தான் புதிதாக இப்போது தமிழில் கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட குறுங்கதை குறித்தும் எழுதிய சுபாஷினி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். உண்மையிலேயே தலைமையுரையாற்றிய உமர் ஃபரூக் சொன்னதைப் போல அகவெளியில் ஏராளமான திட்டங்களை முன்னெடுத்து ஒரு புதிய வாசகர் வட்டத்தை, ஒரு புதிய எழுத்தாளர்களுக்கான களத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அறம் கிளை என்று சொல்லலாம். அந்த அறம் கிளைக்கு இந்த அகவெளியில் நான் ஒரு கோரிக்கையும் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். எங்கள் சிறார் இலக்கியத்தையும் கொஞ்சம் கவனிங்க. ஏனென்றால் அறம் கிளை சிறார் அமைப்பு இருக்கிறது. அதன் மூலம் எல்லோரும் சிறார் இலக்கியத்திற்குள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எழுதுகிற அனைவரும் குழந்தைகளுக்காக எழுத வேண்டும். எதிர்காலம் குழந்தைகள் கையில். நாம் நம்முடைய சரியான பார்வையை நாம் யாரிடம் கொண்டு சேர்க்க முடியும் என்றால், குழந்தைகளிடம் கொண்டு சேர்க்கும் போது அவர்கள் இந்த பூமியை அழகாக்கி விடுவார்கள் என்று நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதாவது முதல்ல நான் என்ன பேசணும்னு திட்டம் போட்டு வந்ததில் இல்லை. அதற்கு பிறகு காலையில் தான் அவங்கள பற்றி பாராட்டி பேசுவதற்கு தனியாக
நம்ம யாரையும் சொல்லலை, நீங்களே பேசும்போது சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. நம்ம ஆரம்பித்து ஒரு ஃப்ளோவில் போகும்பொழுது அராஃபத் உமரனுடைய கதைகளை குறித்து பேசுவேன். உண்மையிலேயே அந்த நஷீபு தொகுப்பு தமிழ் சிறுகதை இலக்கியத்தில் மிக முக்கியமான தொகுப்பு. ஏராளமான பெண்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், அதிலும் இஸ்லாமிய பெண்கள் எழுதுகிறார்கள். ஆனாலும் ஒரு மத்தியதர வர்க்கம் அல்லது கீழ் மத்தியதர வர்க்கத்தினுடைய இஸ்லாமிய பெண்களினுடைய குடும்பம், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே ஆண்கள் எப்படி எப்போவுமே நான் சொல்கிறது தான், இது ஆண்களின் உலகம். இந்த ஆண்கள் பூராவுமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெண்களை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள், அல்லது பெண்களை அதாவது என்ன சொல்கிறது அவங்கள ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் கண்ணுக்கு தெரியாது. நாங்கள்லாம் அப்படி இல்லைம்பாங்க. நாங்களாம் இப்போல்லாம் ஃப்ரீயாக தானே எல்லா பெண்களும் போகிறாங்க வராங்கம்பாங்க. எல்லார் வீடுகளிலும் நம்ம மாட்டுக்கு முளை அடித்த மாதிரி ஒரு முளை அடித்து வச்சுருக்குறாங்க. அதில் இருக்கிற கயிறு சில பேருக்கு வாசல் வரைக்கும் விடும், சில பேருக்கு தெரு வரைக்கும் விடும், சில பேருக்கு ரோடு வரைக்கும் விடும், சில பேருக்கு அவங்க வேலை பார்க்குற இடம் போயிட்டு வர்ற வரைக்கும் விடும். ஆனால் ஒரிஜினல் கயிறு அங்கே இருக்குது, சூட்சும கயிறு அங்கே இருக்குது. அது இல்லாமல் இல்லை. தமிழ் சிறுகதை வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்களானால் மறைக்கப்பட்ட பெண்கள், சிறுகதை எழுதிய பெண்களில் மறைக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர், ஏராளமான பெண்கள் சிறுகதைக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரையும் எந்த வரலாற்றை எழுதியவர்களும் குறிப்பிட்டதில்லை. ஏன்னா எழுதுனவங்க ஆம்பளை. அதனால தான் நான் சொல்வேன், பெண்கள் தங்களுடைய வரலாறை எழுத வேண்டும். கூப்பா ராஜகோபாலனை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், தெரியும் இல்லையா? கூப்பா ராஜகோபாலன் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர். அவருடைய அக்காள் கூப்பா சேது அம்மாள் 500 சிறுகதை எழுதியிருக்கிறாங்க. கூப்பா ராஜகோபாலன் 100 சிறுகதை எழுதியவருக்கு வரலாற்றில் இடம் இருக்கிறது. இன்றைக்கும் யார் பேசினாலும் என்ன சொல்லுவாங்க? புதுமை பித்தன், மௌனி, கூப்பாராமாங்க. ஆனால் கூப்பா சேது அம்மாள் 500 சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். அதே போல வைமு கோதைநாயகி அம்மாள், கேள்விப்பட்டிருக்கீங்களா? 115 நாவல்களை எழுதியிருக்கிறார். நம்ம ஒரு நாவல் இன்னும் நான் எழுதலை, யோசிச்சு பாருங்க. ஆனால் அவங்க 115 நாவல்களை எழுதியிருக்கக்கூடிய ஒரு பெண் எழுத்தாளர். பெண்களை மிக சுலபமாக வரலாற்றில் இருந்து மறைத்து விட முடிகிறது என்பதையெல்லாம் யோசித்து பார்த்தால் இது சாதாரணமாகவே இந்த எழுதிய பெண்கள் அனைவரும் உயர் சாதியை சேர்ந்தவர்கள். நீங்கள் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். சூடாமணியாக இருக்கலாம், அம்பையாக இருக்கலாம், எல்லோருமே உயர் சாதியை சார்ந்த பெண்களே வரலாற்றில் மறைக்கப்படுகிறார்கள் என்றால் ஆணாதிக்கம் எவ்வளவு ஆதிக்கமாக இருக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இதில் அதற்கு கீழே இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த பெண்கள் எழுதுகிறவை, அதில் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் எழுதுகிறவை, இவையெல்லாம் எந்த அளவிற்கு கவனிக்கப்படாமல் போகும் என்பதையெல்லாம் யோசித்தோம் என்றால் அராஃபத் உமரினுடைய கதைகள் எந்த அளவிற்கு தமிழ் சிறுகதை உலகத்திற்குள் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய கதைகள் இந்த சிறுகதை இதழில் கூட மூடனி என்கிற ஒரு கதை வந்திருக்கிறது. வாசித்திருக்கீங்களான்னு தெரியல. அந்த மூடனி என்கிற கதை உட்பட அவருடைய கதைகளில் யாரும் பேசாத பொருளை பேசுகிறார். இஸ்லாமிய சமூகத்தில் வீட்டிற்குள் நடக்கக்கூடிய, பெண்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இதை எல்லாவற்றையும் பேசியதில்லை. சிறுபான்மை சமூகத்தை பற்றி பேசும்போது ஒன்று அவர்கள் மற்ற சமூகத்திற்கு எதிரான மனப்போக்குகளை மட்டும் பேசுகிறார்கள். அப்படி இல்லை என்றால் இஸ்லாமிய சமூகம் குறித்தே கூட விமர்சனமாக எதுவும் வருவதில்லை, குறிப்பாக பெண்களின் உலகத்தில். ஆனால் அராஃபத் உமர் பெண்களின் உலகத்திற்குள் புகுந்து அங்கே இருக்கக்கூடிய முரண்களை, குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய முரண்களை மூடனி கதை உட்பட, மூடனின்னா தெரியுது இல்லையா? ஹிஜாப் உட்பட அவர் அதை கதை பொருளாக, பேசு பொருளாக மாற்றியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே
இந்த புத்தகத்திற்கான தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய விருது மிகச் சரியான ஒரு தேர்வு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டேன். ஏனென்றால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு மீன்கார தெரு என்கிற முதல் நாவலை எழுதிய கீரனூர் ஜாகீர் ராஜாவினுடைய நாவலை சிறந்த நாவலாக தமுஎகசா தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் நடுவர் குழுவில் நான் தான் இருந்தேன். மிகச்சிறிய நாவல், 96 பக்கத்தில் ஒரு நாவல் எழுதியிருந்தார். ஆனால் அவர் எழுதியிருந்த அந்த வாழ்க்கை இதுவரை யாரும் சொல்லாத வாழ்க்கை. அதே நேரத்தில் தான் கன்னிங்கிற பிரான்சிஸ் கிருபாவினுடைய நாவலும் வந்தது. நிறையா பேர் சொன்னது கன்னிக்கு ஏன் கொடுக்கல என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய தேர்வு சரியான தேர்வு என்பதை அதற்கு பிறகு கீரனூர் ஜாகீர் ராஜாவினுடைய அத்தனை நூல்களும் நிரூபிக்கின்றன. உண்மையிலேயே அப்படித்தான் அராபத் உமரினுடைய இந்த புத்தகம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதும் அதில் இருக்கக்கூடிய கதைகளை நாம் அனைவரும் வாசிக்க வேண்டும் என்பதும் உண்மையிலேயே தமிழ் சிறுகதையினுடைய மாற்றங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அவரை காலையில் பார்த்த உடனே சொல்லிட்டேன், உடனே ஒரு நாவல் எழுதுங்கன்னு சொல்லி அதையே மீண்டும் ஒரு கோரிக்கையாக வேண்டுகோளாக அவர் முன்னால் வைத்துவிட்டு உண்மையிலேயே மிகச்சிறந்த சிறுகதை தொகுப்பை தந்திருக்கக்கூடிய அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.